அனைவருக்கும் வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? எவ்ரிபாடி ஐ ஓகே? இன்று நாங்கள் பெயர் உரிச்சொற்கள் பற்றி படிக்க போகிறோம். adjectives. Words which tell us something about nouns. Words which tell us something about nouns. அதாவது பெயர் சொற்களை பற்றிய விடயங்களை அடையாளப்படுத்தி சொல்கின்ற சொற்களை பற்றி, வாக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். பெயர் சொற்களை பற்றிய விடயங்கள், அவற்றை அடையாளப்படுத்தி சொல்கின்ற சில வாக்கியங்களை, சொற்களை பற்றி படிக்க போகிறோம். நாங்கள் தமிழிலே பெரிய, சிறிய, அழகான, அழுக்கான இப்படியான சொற்களை படித்திருப்போம். இவற்றை ஆங்கிலத்தில் adjective என்று சொல்லுவோம். உதாரணமாக, this is a dog. This is a dog. இது ஒரு நாய். This is a big dog. இது ஒரு பெரிய நாய். இந்த வசனத்தில் big, பெரிய என்பது adjective ஆகும். big என்பது adjective. This is a boy. He is a good boy. This is a boy. He is a good boy. இவர் ஒரு பையன். இவர் மிகவும் நல்ல பையன். நல்ல. How to say that? Good. இந்த இடத்தில் good adjectiveஆக அடையாளப்படுத்துகின்றது. இன்னும் சில adjectives, அதாவது பெயர் உரிச்சொற்களை பற்றி பார்ப்போம். rich, வசதியான. poor, வசதியற்ற, ஏழ்மையான. tall, உயரமான. short, கட்டையான, குள்ளமான. clean, சுத்தமான. dirty, அழுக்கான. fat, உடம்பான, அதாவது பெரிதான. thin, மெலிதான. young, இளமையான. old, முதுமையான. long, நீளமான. short, குறுகலான. அதிகமாக நாங்கள் பாதைகளுக்கு சொல்லுவோம். long street, long road, short street, short road, இப்படி அழைப்போம். உதாரணமாக, rich man, பணக்காரர். rich man. thin lady, மெலிதான பெண்மணி, பெண். thin lady. tall tree, உயரமான மரம். அடுத்து, numbers also adjectives, அதாவது இலக்கங்களும் இந்த உரிச்சொற்களுக்குள், பெயர் உரிச்சொற்களுக்குள் இடம்பெறும். numbers also adjectives. I have 10 fingers. I have 10 fingers. 10, இந்த இடத்தில் 10 என்ற இலக்கம் adjectivesக்குள் இடம்பெறும். என்னிடம் 10 விரல்கள் உள்ளன. இந்த 10, அதாவது 10 adjectiveக்குள் இடம்பெறுகின்றது. You have 2 books. உங்களிடம் 2 புத்தகங்கள் உள்ளன. இந்த இடத்தில் 2, that's a number. இந்த 2 என்ற இலக்கம் adjectiveஆக இடம்பெறுகின்றது. அடுத்து, colors, நிறங்கள். colors 2,
adjectives. நிறங்களும் கூடவே உரிச்சொற்களாக, பெயர் உரிச்சொற்களாக இடம்பெறுகின்றன. கார், ப்ளூ கார், நீல நிறமான கார். இந்த இடத்தில் பல கார்கள் நிற்கின்றன என்று வைத்துக்கொள்வோம். அதில் உங்களுடைய கார் எது என்று சுட்டி காட்டும் போது ப்ளூ கார், தட்ஸ் மை கார், நீல நிறமான கார் என்று நாங்கள் அழுத்தி சொல்லுகின்றோம், அடையாளப்படுத்தி சொல்லுகின்றோம். இந்த இடத்தில் நீல நிறம் அட்ஜெக்டிவாக காணப்படுகிறது. டிஷர்ட், பிரவுன் டிஷர்ட். இங்கு பிரவுன் என்கின்ற நிறம் அந்த டிஷர்ட்டை அடையாளப்படுத்துகின்றது. ட்ரெஸ், கிரீன் ட்ரெஸ், பச்சை நிறமான சட்டை. அந்த சட்டையை பச்சை நிறம் அடையாளப்படுத்துகின்றது. கிரீன் ட்ரெஸ், கிரீன் கலர் அந்த ட்ரெஸ்ஸை அடையாளப்படுத்தி அட்ஜெக்டிவாக காணப்படுகின்றது. அதற்கு இன்னும் சில உதாரணங்களை பார்ப்போம். திஸ் இஸ் அ கேர்ள், ஷீ இஸ் பிரிட்டி, ஷீ வேர்ஸ் பியூட்டிஃபுல் ரெட் ட்ரெஸ். இவ ஒரு பெண், பெண் பிள்ளை, மிகவும் அழகானவள், மிகவும் அழகான சிவப்பு நிற ஆடை அணிந்துள்ளார். இங்கு பிரிட்டி, பியூட்டிஃபுல், ரெட் இந்த மூன்றும் அட்ஜெக்டிவாக காணப்படுகின்றது. அந்த பிள்ளையை, பெண் பிள்ளையை மெருகூட்டி காட்டுகிறோம். இவர் ஒரு பெண், மிகவும் அழகானவர், மிகவும் அழகான சிவப்பு நிற ஆடை அணிந்துள்ளார். இந்த இடத்தில் she is pretty, அழகானவள், she wears beautiful, மிகவும் அழகான, red dress, சிவப்பு நிற ஆடையை அணிந்துள்ளார். அப்போ இந்த இடத்தில் மிகவும் மெருகூட்டி சொல்லுகிறோம். அந்த மெருகூட்டுவதற்கு, அடையாளப்படுத்துவதற்கு பயன்படுத்துவதுதான் adjectives. இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். There is a cat. It's big and black color. இங்கு ஒரு பூனை, இந்த பூனை மிகவும் பெரிய கருப்பு நிறமானது. ஓகே சில்ட்ரன், இன்று நாங்கள் adjectives அதாவது பெயர் உரிச்சொற்களை பற்றி படித்தோம். இவற்றை மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்லி பழகுங்கள், எழுதி பழகுங்கள், அவற்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு பாடத்தில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.